குறிப்பாக பார்த்தோன்னா வடக்கந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி நிலவுது. இந்த காற்று சுழற்சி மியான்மர் கடற்கரை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது. இது மியான்மர் கடற்கரையை அடையும் போது நவம்பர் 2ஆம் தேதி வாக்கில் இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இது தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றாலும் மீண்டும் வலுவிழந்து நவம்பர் 10ஆம் தேதி வாக்கில் கிழக்கு காற்றை தமிழகத்தை நோக்கி ஈர்த்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் தாக்கத்தினால தமிழகத்தில் மழைப்பொழிவு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நவம்பர் முதல் 2 வாரங்களில் பருவமழை சற்று தொய்வு நிலையில் தான் நிலவும் என எதிர்பார்க்கப்படுது. அதிலும் குறிப்பாக நவம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் இயல்பை விட அதிகரித்த வெப்பநிலை என்பது நிலவக்கூடும். அதில் நமக்கு நவம்பர் 3ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பகலில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலும் மாலை நள்ளிரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது நமக்கு தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெய்யக்கூடிய மழை போல வெப்பச்சலன மழையாக இடி மின்னலுடன் மழையை கொடுக்கும். சென்னை உட்பட கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் என பரவலாக இந்த வெப்பச்சலன இடிமலை நவம்பர் 3ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. நவம்பர் 10ஆம் தேதி முதல் படிப்படியாக கிழக்கு காற்று திரும்பி பகல் நேர வெப்பநிலையை குறைக்க தொடங்கும். அதே போல இரவு நேர பனிப்பொழிவும் அதிகரிக்க தொடங்கும். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எத்தனை நாளில் அது உருவாக வாய்ப்பு இருக்குது? எவ்வளோ நேரத்தில் இது நடக்கும்? இந்த காற்று சுழற்சி மியான்மர் கடற்கரையை அடையும் போது நவம்பர் 2ஆம் தேதி வாக்கில் தாழ்வு பகுதியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது தாழ்வு பகுதியாக மாறினாலும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதில்ல. அது அங்கேயே இருந்து பிறகு வலுவிழந்து மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரையை நவம்பர் 10ஆம் தேதி வாக்கில் அடையும்னு எதிர்பார்க்கலாம். அது தாழ்வு பகுதியாக வருகை தராது. ஒரு கிழக்கு காற்றை, முழுமையான ஒரு ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு காற்றை தமிழகத்திற்கு நவம்பர் 10ஆம் தேதி வாக்கில் கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்போ அது வரைக்கும் ஒரு வறண்ட வானிலை, சென்னையில் இப்போ வெயில் அதிகப்படியாக வெயில் இருக்கு, அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இருக்கு. குறிப்பாக பார்த்தோன்னா சென்னை உட்பட தமிழகம் முழுவதுமே அடுத்த ஒரு வார காலத்திற்கு நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்படும். வெப்பநிலையை பொறுத்தளவிற்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இயல்பை விட அதிகரித்து காணப்பட வாய்ப்பு இருக்குது. இருந்த போதிலும் நவம்பர் 3ஆம் தேதி இரவு முதல் வெப்பச்சலன இடிமலை படிப்படியாக பரவலாகும். இந்த வெப்பச்சலன இடிமலை வந்த பிறகு இந்த வெப்பநிலையின் தாக்கம் என்பது சற்று குறையும். மக்களிடையே வெப்பம் கோடை காலம் போன்ற ஒரு வெப்பம் இருக்குது, இனி பருவமழை முடிவடைந்துரும் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கள் கூட வரலாம். அப்படி இருந்தாலும் நவம்பர் 2ஆவது அரைப்பகுதி, நவம்பர் 15ஆம் தேதி வாக்கில் தான் கடல் சார்ந்த அலைவுகள்லாம் வருகை தர இருக்கு. நவம்பர் 15 முதல் 30க்கு இடைப்பட்ட நாட்களில் அடுத்தடுத்த தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம் போன்றவை உருவாகி வடகிழக்கு பருவமழையை தீவிரப்படுத்தும்னு எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த மாதம் அக்டோபரில் மழைப்பொழிவு எப்படி இருந்தது? இயல்பை ஒட்டி இருந்ததா இல்லை எப்படி இருந்தது? அக்டோபர் மாதத்தை பொறுத்தளவிற்கு 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் கழித்து இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு பதிவாகியிருக்கு. இதற்கு முன்னதாக 2013ஆம் ஆண்டு பதிவான 25 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு தான் அக்டோபர் மாதம் அதிகப்படியான மழைப்பொழிவாக இருந்துச்சு. இந்த சூழலில் 2025ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட 23 சென்டிமீட்டர் அளவிற்கு மாநிலத்தில் சராசரியாக மழை பதிவாகியிருக்கு. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களையுமே இயல்புக்கு அதிகம் என்ற நிலையில் மழைப்பொழிவு பதிவாகியிருக்கு. இது கிட்டத்தட்ட 39% இயல்பை விட அதிகமாகும். அக்டோபர் மாதம் நமக்கு சராசரியாக கிடைக்க வேண்டியது 17 சென்டிமீட்டர். இந்த ஆண்டு கிடைத்திருப்பது 23 சென்டிமீட்டர்.